ஆயா கேக்கா வேற கேக்காமா அப்படியே யாருக்கு ஹாப்பி பர்த்டே எப்பமா பர்த்டே நாளைக்கு பர்த்டே செல்லத்துக்கு நான் சொன்னேனா செகண்ட் இருந்தாலே போதுட்டு நீ சொல்லல நான் சாப்பிட்டுருவேன் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து பீட்ரூட் மால்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸ்டிக்கர் மட்டும் ரெடி ஆகலை ஸ்டிக்கர் வந்து இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள ரெடி ஆகிடும் உங்ககிட்ட வரும்போது ஸ்டிக்கரோட தான் வரும் பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்காக அம்மா ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க சொல்லுங்கம்மா இல்லை நீங்க சொன்னீங்களே இல்லம்மா நீங்க சொன்னதுக்கு நான் சொன்னேம்மா உன்னை மட்டும் சொல்லலை நானு வீடியோவும் சைலண்டா இருக்கேன்னு பார்க்காதீங்க எங்க தளபதி வந்து போய் தூங்கிட்டாரு உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க அதோட சுவையே தனியா இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊறுகாய் முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீடை மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் சரி என்ன கேக்கு ஆயா கேக்கா வேற கேக்காமா அப்படியே ஏமா குழந்தை எவ்வளவு தெளிவா பேசுதுமா என்ன கேக்கு வேணும் வேற கேக்கு வேணும் யாருக்கு ஹாப்பி பர்த்டே எப்பமா பர்த்டே நாளைக்கு பர்த்டே செல்லத்துக்கு பேக் வாங்கணும் பேக் வாங்கணுமா பேக்கா என்ன பேகா எதுக்குமா பேகு எதுக்கு பேகு எங்க போற பேக் ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா வணக்கம் நான் உங்கள் அம்மா சமையல் வணக்கம் நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜி லஞ்ச் தான் இந்த ஒரு மாதத்துக்கு வெஜ்ஜி லஞ்ச் தான் நடுப்புற வந்து ஒரு திங்கக்கிழமை ஒரு நாள் இருக்குது அப்போ வேணால் நான்வெஜ் செஞ்சுக்கலாம் ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை இன்னைக்கு சஷ்டி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி 3 நாளும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் மண்டே ஒரு நாள் ஒரு கட்டிட்டு அதையும் உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் மண்டேவே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வெஜ்ஜாக உங்களுக்கு போட்டுருவோம் ஸோ அதனால் நான்வெஜ் பீரியர்கள் எல்லாம் வந்து வெஜ்ஜை வந்து எப்படி நான்வெஜ் மாதிரி பண்ணுறதுன்றதை அம்மா அடுத்த ஒரு மாதம் உங்களுக்கு ட்ரைனிங்காக கொடுப்பாங்க சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்து ஒரு 3/4 கிலோ வெட்டி வச்சுருக்கேன் சாரி 1/2 கிலோ வெட்டி வச்சுருக்கேன் இங்கே வந்து இந்த பண்ணக்கீரைன்னு ஒன்று சொல்லுவாங்க யாரெல்லாம் அது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த வேர்க்கடலை போடுறாங்க இல்லைங்களா அந்த வேர்க்கடலை உளுந்து இதெல்லாம் விளைப்பாங்க பாருங்கள் அதில் வந்து விளையும் பண்ணக்கீரை அப்படின்றது அது வந்து தம்பி வந்து எனக்கு ஒரு இடத்துல கிடச்சிதுன்னு எடுத்துகிட்டு வந்தாப்புல ஒரு 10 பச்சை மிளகாய் இதில் போட்டிருக்கேன் அது என்னடா அது கூட்டு வைக்கலாமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப இது புளி போட்டு கடைஞ்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அதனால் சரி புளியே போட்டு கடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு 10 பச்சை மிளகாய் இதில் போட்டிருக்கேன் ஒரு 2 வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பதி போயிருந்தோம் 2 days பிஃபோர் அப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்தாங்க அவங்க பசங்க வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்களாம் அந்த வீடியோ பாரு அவங்க எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பூரோ வேலூரோ சம்திங் சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு அம்மா அவங்க வீடியோ தான் எப்போ பாரு பார்த்துனே இருப்பாங்க நீங்க பேசுற விதம் சமைக்கிற விதம் அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஃபேமிலியே உட்காந்து பார்ப்பாங்க போல இருக்கு ஆமா அதாவது நாங்க குளிச்சுட்டு வரோம் அவங்க வந்து போய் குளத்துல குளிச்சுட்டு நாங்க இனிமே தான் தரிசனம் அப்படின்னாங்க அவங்கள பார்த்ததுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதுவும் அந்த குட்டி பையன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டா நம்ம கிட்ட வந்து நமக்கு சமைக்கிறத தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்கள விட இந்த குட்டீஸுங்க பார்க்குது பாருங்க அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாம் அதுக்கப்புறம் ஸ்ரீயை கேட்டாங்க அந்த சேம் இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த சேனல் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாமல் இருந்தப்போ அந்த இடத்துல போயிட்டு சடனாக என்னென்னா ஒரு ஊர்வலம் ஒரு உற்சவம் மாதிரி வந்தது அதை நாங்கள் லைவ் போட்டிருந்தோம் ஸோ அந்த டைம் ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளை பார்த்தாங்க திருவண்ணாமலையில் நாங்கள் டெய்லர் ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒருத்தவங்க பார்த்தாங்க ஸோ அது வந்து எனக்கு ஞாபகம் வந்தது இப்போ நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நம்ம சேனல் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது ரொம்ப நார்மலான இருந்தது அந்த டைமில் ஒருத்தவங்க நம்மளை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது இன்றைக்கும் நாங்கள் அதே இடத்துல அந்த திருப்பில் அவங்க பார்த்த சேம் அதே இடத்துல தான் இன்றைக்கும் எங்களை ஒருத்தவங்க பார்த்தாங்க இன்றைக்கி பார்த்து பேசும்போது இந்த டைம் போகும்போது நிறைய பேர் எங்களை பார்த்தாங்க அம்மா சமையல் அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அது எங்களுக்கு ஒரு ஆச்சரியம்தான் ஸோ இவ்வளோ பேர் நாங்கள் வந்து சம்பாரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது கால் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும்
ரொம்ப நல்லா இருக்கணும் அம்மா கஷ்டப்பட்டதுக்கு அப்படின்னு தான் வந்து முதல்ல அவங்க வார்த்தையை ஆரம்பிப்பாங்க. ரொம்ப வயசானவங்களாம் வந்து வாழ்த்துவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆகுது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்பவுமே சொல்லுவேன், அவங்களோட வாழ்த்துக்கள் மனசார வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வாழ்த்துக்கள் நமக்கு எப்பவுமே கிடைக்கும். அதுதான் பெரியவங்க கிட்ட வந்து மனசை சங்கடப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவும் ரமேஷுக்கு, வரலட்சுமிக்கு, யோகனுக்கு, எங்கள் ஸ்ரீக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பெரியவங்களை கஷ்டப்படுத்திட்டு ஒரு சிலர் இன்றைக்கி நல்லா வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. கடைசி நேரத்தில் நமக்கு கடவுள் என்ன கொடுப்பாரோ அதை தான் கொடுப்பாரு. அதனால் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் தன்மையாக நடந்து அவங்கள நல்லா பார்த்துக்கங்க, நல்லா பேசுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர். ஸோ இதுதான் இதே எங்களுக்கு எங்கேயே ஆரம்பிச்சு எங்கேயே ஓகே. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லுக்கிட்ட பூண்டு போட்டிருக்கேன் இதில். இப்போ இந்த கீரையை மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? நம்ம பேசுறத கேட்டுட்டு இருந்தாங்க. என்னப்பா பேசுற தங்கமே? என்னது தொண தொண? ஓ என்ன பேசுறானா தொண தொணன்னு பேசுறானா? என்னப்பா பேசுற? தாமி தாமியா? அம்மா பெருமாள் கிட்ட என்ன கேட்ட? எப்படி கேட்ட? காமி எப்படி கேட்ட? கை காமி. கோயிலாசாமி கிட்ட என்னமா கேட்ட? கோயிலாசாமி கிட்ட எப்படி கேட்ட? எப்படி கேட்ட? கோயிலாசாமி கிட்ட என்னப்பா கேட்ட? காசு. எப்படி கேட்ட? காசு. தாக்கி காசு கேட்டியா? எப்படி வச்சு கேட்டமா? கை எப்படி வச்சு கேட்ட? எப்படி கேட்டா? அவர் பாட்டு சாமியை பார்த்துட்டு நான் வேண்டிட்டு இருந்தேன். பார்த்துட்டு சாமி காசு காசு அப்படின்றாரு. அப்பா காசு அவா காசு அப்படின்றாரு. சூப்பர் டி தங்கம். தாமி தாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோலி உருண்ட அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 4லேருந்து 5 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீரையை நல்லா இது பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து போனோமோ சட்டியில் தான் வந்து நம்ம இது பண்ணணும், கடையணும். ஆமாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். முதல் போட்டுருவோம். கடாய்க்குள்ளே கை விட்டுட்ருக்கீங்க குக்கருக்குள்ளே. அது சுடாது ராஜா, மேலே தானே இருக்குது நமக்கு. உப்பு வந்து தேவையான அளவு நான் போட்டுட்டேன். இப்படி மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரம். இங்கே கோவக்காய் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து கோவக்காவுக்கு நம்ம வந்து இது பொரியல் பொடி போட்டு தான் பண்ண போகிறோம். உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். அதுவும் வந்து மூடி போட்டு ஒரு விசிலில் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து தக்காளி தொக்கு மாதிரி வைக்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இப்போது இது வந்து இனிமேல் வந்து எங்களுக்கு இந்த தக்காளி தொக்கு இருந்தாலே போதும், சாப்பிட்ருவோம். நான் சொன்னேண்ணா தக்காளி தொக்கு இருந்தாலே போதுட்டு. நீ சொல்லலை, நான் சாப்பிட்ருவேன். நீ கேப்பல்ல அந்த தக்காளி. ஆமாம்மா, ஓ பூண்டா? ஓகே ஓகே. அது பயங்கர தக்காளி தொக்கு வந்து நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் எங்கேயாவது இது பிக்னிக் போகிறீங்க, இல்லை வேறு எங்கன்னா வெளில போகிறீங்க, இட்லி ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா இதை அந்த குழம்பு வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக வந்து அதை தொட்டுக்கலாம். எப்போவுமே வெங்காயம் போட மாட்டேன், இன்றைக்கி கம்மியாக ஒரு 2 வெங்காயம் போடுறேன். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 3/4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு. இதுக்கு நான் வந்து ஒரு 8லேருந்து 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வைக்கிறேன். இது மீதி இருந்தால் கூட 2-3 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். அதனால் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். நீங்கள் 2 பேர் அப்படின்னா ஒரு 5 தக்காளி, ஒரு 10 பூண்டு, சும்மா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், இல்லை சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு 4-5 கட் பண்ணி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம மாடியில் இருந்த கருவேப்பிலை நல்லா ஹைட்டாக வளர்ந்துருந்தது. நேற்று 2 களையை கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் துளுக்கொட்டை ரொம்ப மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காவும் நிறைய இருக்குது. நம்ம மாடி தோட்டம் இப்போ கொஞ்சம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அது வீடியோ போடவே முடியல. வேணும்னா சொல்லுங்கள், நான் அம்மா வீட்டு சமையலில் போடுறேன். இப்போ வந்து அழகாக நான் எல்லாத்தையும் ஏற கட்டி இது பண்ணி எல்லாம் சூப்பராக அந்த கொடியெல்லாம் கட்டினேன் பார்த்தீங்களா, அது மேலெல்லாம் அழகாக செடிங்க வந்து ஏறிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்க நம்ம பழைய மாதிரி இருக்குது நம்ம மாடி தோட்டம். இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. இன்னும் மேலே மொட்டை மாடியில் கொஞ்சம் சில பெரிய தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன தொட்டியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அதுவும் பண்ணிட்டேன்னாக்கா இன்னும் க்ளீனாக ஆகிடும் நமக்கு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி செடியே போட முடியலங்க. அவ்வளோ ஆர்வமாக போன வாட்டி கூட போட்டேன், எல்லா விதையும் போட்டேன். அப்படி வரும்போதே எலி கடிச்சிட்டு போயிடுறாங்க.
எலி மருந்து நாங்கள் வைக்கிறோம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. வெளியில வந்து காலியாக இருக்குது, அதில் ஏறி மேலே வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கீழே இருந்து ஒரு இந்த செடி வச்சிருக்கோம். என்னதுங்கம்மா? இது நித்தியமல்லி வச்சிருக்கோம். அதுல தான் ஆனா ஏறி வராங்க. அது இல்லாம அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் சுரி, பின்னாடி சைடு ஏறி வராங்க. ஒயர்ல ஏறி ஏசி மேல ஏறி அதுக்கு மேல வராங்க. நெட் ஒயர். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து பீட்ரூட் மால்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டிக்கர் மட்டும் ரெடி ஆகலை. ஸ்டிக்கர் வந்து இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். உங்ககிட்ட வரும்போது ஸ்டிக்கரோட தான் வரும். யாருக்கெல்லாம் பீட்ரூட் மால்ட் வேணுமோ எல்லாருமே வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப இது பெனிஃபிட்டான ஒரு ப்ராடக்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் மால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக தண்ணியில் போட்டு குடிக்கும்போது, பாலில் போட்டு குடிக்கும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ரத்தம் ஊறுறது வந்து இன்னும் அதுவும் லேடிஸ்க்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லது. நார்மலாகவே வெறும் பீட்ரூட்டை ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுவாங்க லேடிஸ்க்கு. நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து நட்ஸ் எல்லாமே கலந்துருக்கிற தொட்டு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு. நீங்கள் சுடுதண்ணிலையும் கலக்கலாம், பால்லையும் கலக்கலாம். எஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இப்போ இது இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அடுத்த வீக் இன்னும் ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு அது உங்களுக்கு லான்ச் பண்ணும் போது சொல்கிறோம், சரிங்களா? ஏன்னா இந்த வடை மிக்ஸை நாங்கள் போட்டுட்டு எங்களால் அதை ரெடியே பண்ண முடியல. ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கொஞ்சம் காய வைக்கணும். காய வைக்கவே முடியல. ஒன்று மழை பெய்யுது, இல்லைன்னா வெயில் அடிக்குது, இல்லைன்னா வானம் மப்பாக இருக்குது. இந்த சீசனில் அதை ரெடி பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்குது நமக்கு. ஏன்னா நம்ம சூரிய குடாரம் அதெல்லாம் வந்து போடாத தொட்டு நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்றதுனால அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் நாங்கள் யோசிச்சுட்டே இருக்கோம். லோன் போகக்கூடாது அப்படின்றது என்னோட இதுவும் ரமேஷோட இதுவும் வந்து லோனே போகக்கூடாது. இதுலேருந்து வர்ற காசை வச்சு தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்லோவாக நாங்கள் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம். ஆமாம். பட் உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் கீழே சொல்லுங்கள். அடுத்த வீக் லான்ச் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹைலைட்டான ஒரு ப்ராடக்ட். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். பொம்பளை பிள்ளைங்க ஃபாரின் போயிருக்காங்க, இல்லை இங்கே வந்து படிக்கிறாங்க, அந்த மாதிரினாக்கா அவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அப்படிலாம் கிடையாதுமா. இப்போ எல்லாருக்குமே அந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும். ஏன்னா ஒர்க்கு இருக்கிற டைமில் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு, வீட்டில் நம்ம சமைக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு ஒர்க்காக இருக்க டைமில் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப குயிக்கான ஒரு சமையலாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் லான்ச் பண்ணுறோம் அந்த ப்ராடக்ட்டு. என்னன்னு தெரிஞ்சால் யாராவது கீழே கெஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகே, அடுத்து வாங்க. பாருங்கள், இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையும் இதில் கொட்டிடுவோம். சேர்த்துக்கலாம். ரமேஷ் சேர்த்துக்கலாம். நான் விட்ட இப்போ சரி உங்கள் ஃப்ளோலையே நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கொட்டிக்கலாம் அப்படின்றது போட்டுக்கலான்றது எனக்கு அந்த வேர்டு வந்து நம்ம ஏதோ அந்த சாப்பாட்டுக்கு கொடுக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, சேர்த்துக்கலான்னும் போது அது ஒரு மரியாதையாக இருக்குது. தக்காளி வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து சவுச்சவ் கூட்டுக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு 100 கிராம் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 சவுச்சவ் போட்டிருக்கேன். தண்ணி வந்து இப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அவ்வளோதான். இது வேக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, தக்காளியில் தண்ணியே ஊற்றலை. இப்போ தக்காளியில் இருந்த தண்ணி தான் இங்கே வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளியோட தண்ணி இருக்கும் போதே நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி காஷ்மீர் மிளகாத்தூள் நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்காக தான் காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதுவே வந்து நமக்கு நல்லா காரமாக நல்லாயிருக்கும். இது வந்து இப்படி இந்த தண்ணியிலேயே தான் நமக்கு வதங்கணும். சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வந்து சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கலாம். களிச்சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இங்கே வந்து வரலட்சுமி வந்து ஸ்வீட் கார்ன். யோகனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா கான் தான். எப்போ கொடுத்தாலும் சொல்லுவோம் கான். அது ஏதாவது நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அதில் கான் இருந்ததுன்னா அவ்வளோதான், முடிஞ்சது கதை. அன்னைக்கு சொல்லி கொடுத்தா கேட்பாரு. அவா கான் அவா காடுன்ட்டு கத்தின்னு கிடப்பான். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் தேட்டர்லாம் போனோன்னு வச்சுக்கோங்க, பாப்கார்ன் அள்ளி அள்ளி சாப்பிடுவார். இப்போ ஒரு இது ஆகிடுச்சு, அவருக்கு பழக்கம் ஆகிடுச்சு. பாருங்கள், கோவக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்படி தான் தண்ணி வந்து நம்ம வேணும்னா ஊற்றிக்கலாம், வேணான்னா நம்ம எடுத்துடலாம். ஆனால் அதில் உப்பெல்லாம் போட்டு கொடுத்துட்டு தண்ணியோடவே நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இந்த தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு.
இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, அதுக்கப்புறம் பூரி, இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கும். இட்லிலாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் 5 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 10 இட்லி சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தோசைலாம் அடித்து நவுத்துவோம் நாங்கள் இந்த சட்னி வச்சுட்டா. தொக்கு கோவக்காவுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். என்னங்கம்மா சவுண்ட் வருது? தெரியலையே, இதுடா குக்கரா? என்னடா அதுன்னு பார்க்குறேன். உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கோவக்காவை சேர்த்து நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். சூப்பராக வரலட்சுமி வந்து கடைஞ்சி எடுத்துட்டாப்புல. பண்ணைக்கீரை, சவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து, அதாவது பருப்பு ஃபுல்லாக வேகாமல் முக்கால் வேக்காடு. இதில் வந்து நம்ம தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்ற போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நான் கோவக்காவுக்கு பொரியல் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் இதுக்கு சேர்க்குறேன். பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு நான் வடகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 4-5 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது வந்து கீரைக்கு. இந்த பண்ணைக்கீரை வந்து இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் சமைச்சிருக்கேன். நிறைய கீரை சமைச்சிருக்கேன், ஆனால் இந்த கீரை இன்றைக்கி தான் சமைச்சிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் எல்லாருமே சாப்பிட்ருக்காங்களாம், நான் சாப்பிட்டதில்லை. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கார் நீங்கள் சமைக்கிறது தான் சாப்பிடுவார். டவுட்டாக இருக்குது. இது அவங்க அம்மா சமைச்சாங்க. அம்மா கிட்ட சாப்பிட்டது, உங்கள் ஆயா கிட்ட சாப்பிட்டது. சரியா? அதான் நான் பார்த்தேன். அவங்க அப்போல்லாம் வந்து இது பண்ணுவாங்கல்ல. இவங்க வீட்டுக்கார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சமைச்சாதான் சாப்பிடுவார், வேற யார் சமைச்சாலும் சாப்பிடுவாரு. சாப்பிடாம பட்னியாக கூட கிடப்பார் 2 நாள் ஆனாலும். அது ஒரு காலம். ஆமாம், இப்போ தெரிஞ்சிச்சு. நாங்கள் ஊராக சுத்ததுனால இதுங்க வரவே வராதுங்க வீட்டுக்கு. அதனால நம்ம சாப்பிடலன்னா நம்ம பாடி கண்டிஷன் வீக் ஆகிடும். அதனால நம்ம சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நாங்கள் இப்போல்லாம் நிறைய ஷூட்டு அது இதுன்னு 2-3 நாள் வெளியே போயிடணும் இல்லைங்களா. அந்த டைம்லாம் பழகிக்கிட்டாரு. முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆனாலும் சாப்பிடாமலே இருப்பார் இல்லைங்கம்மா. சமைச்சு வச்சுட்டு போகிறத சாப்பிட மாட்டார். அப்படிலாம் இருப்பார். அதில் தான் டவுட் ஆயிடுச்சு எனக்கு. பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்காக அம்மா ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க, சொல்லுங்கம்மா. 10 வயசு வரைக்கும் அப்பா அப்பா அப்பான்னு சுற்றுற பிள்ளைங்க 15 வயசு ஆன உடனே உங்கள் வீட்டுக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்க சொன்னீங்களே. இல்லைம்மா, நீங்க சொன்னதுக்கு நான் சொன்னேம்மா. உன்னை மட்டும் சொல்லலை, நான் எல்லா ஆம்பளை பிள்ளைங்களும் அப்படிதான். இல்ல இப்ப சொன்னீங்கல்ல எங்க வீட்டுக்கார கூட சாப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் சொன்னேன். அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டது கிடையாது. அப்புறமா தான் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க எங்க மாமியார். அங்க தோட்டத்துல போய் எடுப்பேன். இதே வந்து இந்த கலப்பட கீரைன்னு வாங்க, அந்த இதுல வந்து வயல்வெளியில மூக்குத்தி கீரை, பொன்னாங்கண்ணி, அப்புறம் இன்னும் நிறைய கீரை இருக்கும். அதெல்லாம் கலப்படமாக சேர்த்து இப்படி புளி போட்டு கடைவாங்க. அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். கடுகு பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், உளுந்து கொஞ்சமாக, இதை இந்த கூட்டுக்கு கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதில் வந்து இப்போ தேங்காய் அரைச்சிட்ருக்கோம். அரைச்சி கலந்துட்டா முடிஞ்சிடுச்சு. வீடியோவும் சைலண்டாக இருக்கான்னு பார்க்காதீங்க. இங்கே தளபதி வந்து போய் தூங்கிட்டாரு, அதனால் வந்து அமைதியாக இருக்குது. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துலாங்களாம்மா. இங்கே வந்து தக்காளி தொக்கு மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கோவக்காய் நம்ம பொரியல் பொடி போட்டு பண்ணியிருக்கோம். இங்கே பண்ணைக்கீரை கடைஞ்சிருக்கோம், புளி போட்டு கடைஞ்சிருக்கோம். இங்கே வந்து சவு கூட்டு வச்சுருக்கோம். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். சாப்பாடு வந்து சூடாக வச்சுக்கலான்ட்டு இன்னும் வைக்கல. அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் மால்ட் வந்து இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஆர்டர் போடுறதுன்னா ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.